ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் உறவுகள் சேனல். நம்ம பார்ட் 1 வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கூடை போடுறத பார்த்தோம். கூட எப்படி மேலே வளர்த்துறத பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி 1 ரோல் கூடைக்கு எப்படி கைப்பிடி போடுறதா பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு பக்கம் கைப்பிடி போட்டு வச்சுருக்கேன், மெஷர்மெண்ட்டும் பண்ணி வச்சுருக்கேன். அது பிரகாரம் எப்படி நம்ம கூடை போடணும்னு பார்க்கலாம். இது நம்ம வந்து கார்னர் திருப்பின இடம் பார்த்தீங்களா, அதாவது நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கணும். இது வந்து கார்னர் திருப்பின இடம். அந்த எட்ஜிலேருந்து 2 3 4 5 6 7 7ஓட நிறுத்தியிருக்கேன். ஓகேங்களா. அதே மாதிரியே நம்ம இந்த பக்கமும் மெஷர்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா. 1 4 5 6 7 8. இப்போ அந்த பக்கம் 8 வரும், இந்த பக்கம் 8 வரும். சென்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 9 கிடைக்கும். அதில் ஸ்ட்ரைட்டாக மேலே அளவு இதே மாதிரி அளவு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்டில் தான் இன்றைக்கி நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா. இப்போ நம்ம இதுக்கு உண்டானது ஒயர் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது உள் ஒயர். இது மார்க்கிங் பாயிண்ட்டு. மார்க்கிங் பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் 4, அதில் கீழே 4, இதுலேருந்து 4, அதிலேருந்து கீழே 4 கொடுத்துட்டு நம்ம உள் ஒயர் சொருவி வச்சுருக்கோம். 2 ஹோலுக்கு நடுவில் நம்ம உள் ஒயரை சொருவி வச்சுருக்கோம். சரிங்களா. உள் ஒயர் பார்த்திங்கன்னா 3.5 அடி. 3.5 அடியில் நான் 5 ஒயர் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. இது வந்து நம்ம பின்னல் ஒயரு, இது வந்து அவுட்ரு ஒயர். ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா 6.25 அடி. 2 ஒயருமே 6.25 அடிக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம அந்த ஹோலுக்குள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நமக்கு எட்ஜில் பார்த்திங்கன்னா ஒயர் பார்த்திங்கன்னா நேர்ந்தாலுமா இருக்கக்கூடாது, ஈவனாக இருக்கணும். இப்போ நம்ம எப்படி போடுறோன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயர் உள் ஒயர் எடுத்து 2 பெருக்கல் ஷேப்பில் நம்ம போய் வச்சுக்கிறோம். ஓகேங்களா. பெருக்கல் ஷேப்பில் வச்சுட்டு ரைட் ஹேண்ட் இருக்கிற அந்த ஒயர் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஒயருக்கு மேலே அப்படி வச்சுக்கிறோம். அப்படி நம்ம வச்சுக்கிறோம். எந்த ஒரு சேஞ்சஸ்லாம் அப்படி வச்சுக்கிறோம். இந்த பக்கம் இருக்கிற ஒயர், லெஃப்ட் ஹேண்ட் இருக்கிற ஒயர் எடுத்துகிட்டு ஒயர் எடுத்துகிறப்ப ஃபஸ்ட்டு ஒயருக்கு அடிப்பக்கம், செகண்ட் ஒயருக்கு மேலே இந்த மாதிரி தான். நல்லா ஓரளவுக்கு டைட் பண்ணுங்க, ஃபுல்லாக டைட் பண்ண வேண்டாம். ஃபுல்லாக டைட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அந்த ஒயர் வந்து ரொம்ப இதாகும், ரொம்ப சுருங்கி போயிடும், ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஒயர் பிரிஞ்சிருக்கு, ரைட் சைடுக்கு வந்து 2 ஒயர் சேர்ந்துருக்கு. அப்போது லெஃப்ட் சைடு இருக்கிற லாஸ்ட் ஒயர் எடுத்து ரைட் ஹேண்ட் இருக்க பக்கம் 2 ஒயருக்கு சென்டரில் எடுத்து நம்ம எடுக்கணும். ஓகேங்களா. இப்போது பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டில் இருக்கிற ஒயர் பிரிஞ்சிருக்கும், லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற 2 ஒயர் சேர்ந்துருக்கும். தெரியுதுங்களா. இதே மாதிரி இப்போது ரைட் ஹேண்டில் இருக்கிற லாஸ்ட் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம அடிப்பக்கமாக கொண்டாந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 பக்கம் இருக்கிற ஒயருக்கு நடுவே நம்ம எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். சிம்பிளாக சொல்ல போனோம்னா 2 ஒயர் சேர்ந்ததுன்னா நம்ம அதை பிரிக்கணும், அவ்வளோதாங்க. பாருங்கள், பின்னதாக ஓரளவுக்கு வந்துட்டுருக்கு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஒயர் சேர்ந்துருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் இருக்கிற ஒயரை பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒயர் எடுத்து ரைட் ஹேண்ட் இருக்கிற 2 ஒயருக்கு நடுவில் நம்ம எடுக்கணும். ஏன்னா அது 2 சேர்ந்துருக்கு, நம்ம அதை பிரிக்கணும். இதே மாதிரியே தான் நம்ம இதே மாதிரியே தான் பின்னல் பின்னிக்கிட்டே வரணும். ரெண்டு பின்னல் பின்னதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் டைட்டாக பின்ன ஆரம்பிச்சிடுங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கே நீங்கள் டைட்டாக பின்னிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எட்ஜில் போய்ட்டு ரொம்ப இதாகும், டேமேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் 2 பின்னல் பின்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் டைட்டாக பின்ன ஆரம்பிச்சிடுங்க. இது பார்த்தீங்கன்னா 1 ரோல் கூடைக்கு உண்டான மெஷர்மெண்ட் தான் நான் போட்டிருக்கேன்.
ஆல்ரெடி நீங்கள் ஒயரு, அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கைப்பிடி போட்டதுக்கப்புறம் அடுத்த கைப்பிடி போடுறப்ப கரெக்டாக நீங்கள் வச்சு பார்த்து நீங்கள் போட்டுக்கணும். ஓகேங்களா? நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அதே மாதிரி உங்களுக்கு அதாவது உங்களுக்கு ஒயர் பத்தல, அதாவது எனக்கு அந்த உருட்டு வந்து கொஞ்சம் மொத்தமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஒரு 2-3 பிட் ஒயர் எடுத்து நீங்களே கட் பண்ணி உள்ள மாதிரி சொருவிக்கோங்க. சொருவிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் உருட்டு கைப்பிடியே கிடைக்கும். உங்களுக்கு இந்த உள் ஒயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வச்சுக்கோங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா 5 ஒயர் இருந்தால் போதும். இல்லை எங்களுக்கு கொஞ்சம் இது வேணும், கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா நீங்கள் ஒரு ஒயர் சொருவி நீங்கள் வச்சுக்கோங்க. 2-3 ஒயர் உங்களுக்கு எப்படி இஷ்டம் இருக்கோ அப்படி வச்சு நீங்கள் வச்சுக்கலாம். ஸ்பீடாக வச்சுருக்கேன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அதெல்லாம் ஃபுல்லாக போட்டுட்டேன். இப்போ நம்ம எப்படி மெஷர்மெண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சுருக்கிற ஹேண்டிலுக்கு இது மெஷர்மெண்ட்டு பார்த்துக்கலாம். பாருங்கள், கரெக்டாக வந்துடுச்சு. இது மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே அந்த மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு இது தெரில அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி வச்சு பேக்கை நீங்கள் கரெக்டாக பிடிச்சி, அதாவது கீழே தொங்க விட்டு பிடிச்சி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஓகே. அதே மாதிரி நம்ம இந்த பக்கம் எப்படி மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம 2 ஒயரு பிரித்து உள்ளே சொருகணுமோ அதே மாதிரி தான் இந்த பக்கம் மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம உள்ளுக்குள்ளே ஒயர் சொருகிக்க வேண்டியதுதான். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 ஒயர் இருக்கும். ஏன்னா 5 ஒயர் வச்சுருக்கோமா, அப்போ 10 ஒயர். அப்போது இந்த பக்கம் 3, ஃபஸ்ட்டு 3, லாஸ்ட்டு 3 எடுத்துக்கோங்க. மொத்தம் 6 ஒயர் எடுத்துக்கோங்க. உள் ஒயர் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், வெளி ஒயர் கட் பண்ணிடாதீங்க. உள் ஒயரு இந்த பக்கம் 3, ஃபஸ்ட்டு 6 ஒயர் எடுத்துக்கோங்க. மீதிக்கிற ஒயரை கட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? பின்னல் ஒயரையும் கட் பண்ணக்கூடாது. இப்போ பின்னல் ஒயர் பார்த்தீங்கன்னா 2 பின்னல் நல்லா போட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம உள்ளுக்குள்ளே ஒயர் சொருகிறப்ப நமக்கு அந்த வெளியில் தெரியும். இந்த மாதிரி உள்ளே சொருகிட்டு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு உங்களுக்கு எந்த பக்கம் டைரெக்ஷன் உங்களுக்கு ஒயர் போகுதோ அந்த டைரெக்ஷனில் நீங்கள் ஒயர் உள்ளே சொருவிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி எனக்கு இந்த டைரெக்ஷனில் ஒயர் போச்சுன்னா அந்த பக்கம் சொருவிருக்கேன் நான் ஒயரு. நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி சொருவிக்க வேண்டாம். எந்த டைரெக்ஷன் ஒயர் போகுதோ அந்த டைரெக்ஷனில் நீங்கள் சொருவிக்கிட்டால் போதும். போட்டுட்டு மீதி எக்ஸ்ட்ரா ஒயரை நீங்கள் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கூட பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கூட பார்த்திங்கன்னா விரிஞ்சிருக்கும், அதாவது மேலே வந்து நம்ம கட்டணும். கட்டலை அப்படின்னா கூட நமக்கு விரிஞ்சிருக்கும், அந்த ஹேண்டில் விரிஞ்சிருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த ஒயர்லேயே உள்ளுக்குள்ளே ஹோலில் இந்த ஒயரை சொருவி, பிட்டு ஒயரை சொருவி உங்களுக்கு முடிச்சு போட்டு மறுபடியும் உள்ளுக்குள்ளே சொருவி விட்ருவாங்க. அதுதான் எல்லோரும் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி நான் பண்ணலை. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி அது ஒயரு அடிக்கிற அந்த ஹூக்கு மாதிரி இருக்கும். இது வந்து ஷாப்பில் கிடைக்கும், எலக்ட்ரிக் ஷாப்பில் கிடைக்கும். அப்படின்னா ராம்தேவ் அந்த மாதிரி கடையில் கிடைக்கும். அது ஒன்று வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஆர்டர் நீங்கள் போட்டிருக்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். எனக்கு யாராவது கூட ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்னா நான் இதுதான் போட்டு தருவேன். எனக்கு அந்த ஒயர் எடுத்து சொருவி அதுக்குள்ள டைம் இல்லாதனால இதை எடுத்து சொருவி இந்த மாதிரி டக்குன்னு தான் ஒரு நிமிஷம் வேலை தான், அவ்வளோதாங்க. எடுத்து நல்லா டைட்டாக இறுக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. இது நம்ம எடுத்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருவிட்டில் இருக்குன்றது இதில் தேவையில்லை. ஃபஸ்ட்டு சொருவிட்டேன். அதேமாதிரி 2வதுன்னு எடுத்திருக்கேன். 2வது டேங்கையும் எடுத்தாச்சு. அவ்வளோதான். இதே மாதிரி நல்லா ஒயர் சென்டரில் வச்சு நம்ம டேக் பண்ணிக்க வேண்டியது தான். இது பேர் பார்த்திங்கன்னா ஒயர் டேக்குன்னு சொல்லுவாங்க. அது எக்ஸ்ட்ரா இருக்கிறது இந்த மாதிரி கட் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி நீட்டி இருந்தால் ஒயர் கையில் குத்தும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் கையை வச்சு உள்ளுக்குள்ள நல்லா ப்ரெஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம கோடை போட்டு முடிச்சாச்சு, ஹேண்டலும் போட்டு முடிச்சாச்சு. பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உள்ளுக்குள்ளே போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம உறவு சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.